பிஸ்னஸில் காம்படிஷன் ப்ரெஷர் அதிகம். வணக்கம், நான் கண்ணன் பஞ்சாங்காசர் பேசுகிறேன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டில் சனி இருந்தால் அது அஷ்டமதி சனின்னு பேர். அது பொதுவாக விபத்துக்கள், ஆபத்துக்கள், வியாதிகள் சம்மந்தப்பட்ட இடம். அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் அடக்கம், பொறுமை அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம். நம்மளோட திறமை குறையாது, ஆனால் அதுவே அகந்த வந்தால் அதுவே தடையாயிரும். அதனால் இந்த காலகட்டத்தில் அமைதி, பொறுமை, நிதானம் ரொம்ப முக்கியம். வேலை இடத்துல நாம் எதிர்பார்த்த ரெகக்னேஷன் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம என்னதான் சரியாக செஞ்சாலும் உழைச்சாலும் கிரெடிட் வேற யாருக்கா போகிற மாதிரி தோணும். அதனால் கோபத்தில், அவசரத்தில் வேலை மாத்திரம்னு நினைக்கிறது, அல்லது வேலை இடத்துல மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நல்லதில்லை. எல்லாரு கூடவும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான் நல்லது. இப்போதைக்கு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் நல்லது. வேலையை விட்டால் அடுத்து நல்ல வேலை கிடைக்கிறது சிரமம். பிஸ்னஸில் காம்படிஷன் ப்ரெஷர் அதிகம். ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு புது வெஞ்சர், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு லூஸுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லி ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நல்லதில்லை. இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் காமாக இருக்கிறது தான் நல்லது. செலவுகள் அன்அவாய்டபிள், செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே நேரம் ஃபேமிலிக்கான செலவு, திருமணம், கிரகப்பிரவேசம், பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கான செலவு, மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதே நேரம் லக்ஸூரியான செலவுகள், கௌரவத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள், இதுகளை அவாய்ட் பண்ணால் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். யாருக்காவது ஸ்பான்சர், கேரண்டி பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களை விட்டால் வேறு வழி இல்லை, நீங்கள் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னாலும் கூட என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல கற்றுக்கங்க. அப்போ தான் பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். ஹெல்த் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஹார்ட் இஷ்யூஸ், ஹை ப்ரெஷர், டயபெட்டிக்ஸ் இதுகளுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கிட்டால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பெருசாக போகாமல் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ரெஸ்ட் இருந்தால் தான் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கணவன் மனைவி உறவில் காம்ப்ளிக்ட் இல்லை, ஆனால் ஈகோ கிளாஸ் பாசிபிள் இருக்குது. நான் தான் சரி அப்படின்னுங்கிறத பிடிவாதத்தை விடுங்க. கிவ் அண்ட் டேக், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது இருந்தால் பிரச்சனைகள் சரியாகும். திருமண முயற்சிகளில் இப்போதைக்கு டிலே ஆகும். குடும்பத்தில் எல்லாரு கூடவும் கலந்து பேசி நிதானமாக, அவசரப்படாமல் முடிவெடுங்க. நிச்சயமாக நல்ல விதமாக கைகூடி வரும். திருமணம் தடங்கலாக இருந்தவங்களுக்கு நல்ல விதமாக நடக்க வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். பிள்ளைங்க மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். அவங்களுடைய படிப்பு, நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு, ஆக்டிவிட்டீஸ், ஹேபிட்ஸ் இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்க்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமும் கவனிக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி கொடுக்கணும். லேசினஸ் அதுலேயும் கவனம் செலுத்தணும். அப்பாவோட ஹெல்த்தில் சின்னதாக பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு சான்சஸ் இருக்குது. சின்னதாக இருக்கும்போதே ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணுங்கள். ரெகுலர் செக்கப் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். அம்மாவோட ஹெல்த்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லை. அவங்கக்கிட்ட இருந்து எமோஷனல் சப்போர்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா படிப்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரீடம், டிசிப்ளின் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும். லவ் லைஃப்பில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்புகள் இருக்குது.
ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணால் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும். உடன் பிறந்தவர்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஹெல்ப் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலி இஷ்யூவில் அவங்களோட அட்வைஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லோரையும் க்ளோஸாக விடாதீங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் பின்னாடி டிஸப்பாயின்மெண்ட் அவாய்ட் ஆகும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் விஷயத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டை விட டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாகனங்களை ஓட்டுறதுல, வேலை இடத்துல மெஷினரிஸ், ஹைட் ரிலேட்டட் ஒர்க் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வேண்டாம். ஃபாரின் ட்ராவல், ஃபாரின் ஒர்க் இதெல்லாம் டிலே ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக காத்திருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. ஃபேமிலி டூர், ஷார்ட் ட்ரிப்ஸ் இதெல்லாம் போயிட்டு வரலாம். அது மனசுக்கு இதமாக இருக்கும். வீடு மற்ற சொத்துக்கள் வாங்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரம் லீகல் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. புதுசாக வாகனங்கள் வாங்கலாம். அதே நேரம் ப்ராக்டிக்கல் யூசேஜுக்காக வாங்குங்க. கோல்டு பர்ச்சேஸ் ஃபேவரபிள். இந்த காலகட்டத்தில் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் பேட் ஹேபிட்ஸை கட் பண்ணுறதுக்கு, நல்ல பழக்கங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் டைம். ரேஸ், லாட்ரி இதில் எல்லாம் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. அதனால் அதில் எல்லாம் வீணாக செலவு பண்ண வேண்டாம். முடிவாக இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அகந்த கோபத்தை குறைச்சா வாழ்க்கையில் உயர்த்தும். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனி பயிற்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பயிற்சி, ராகு பயிற்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பயிற்சினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகு அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீன ராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது.
அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்குது. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள் நடக்கிற தசாபதி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தும், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம். ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.